ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், லிட்ரரி டேர்ம்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிட்ரரி டேர்ம்ஸில் ஈஸ்தெட்டிசிசம் அப்படின்ற லிட்ரரி டேர்மை பார்க்க போகிறோம். இந்த டேர்ம் பார்த்துட்டா ஜெர்மன் ஃபிலாசபர் அலெக்சாண்டர் பாம்கார்டன் அவர் தான் வந்து இந்த பாம்கார்டன் அவர் தான் வந்து இந்த டேர்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஈஸ்தெட்டிக்கா அப்படின்ற அந்த டேர்மில், அந்த நேமில் பர்டிகுலராக ஆர்ட்ஸுக்கு இதை பயன்படுத்துகிறாரு. இது எங்கேருந்து இருக்குது அப்படின்னா, ஈஸ்தெட்டிக்கா 1750 ஈஸ்தெட்டிக்கான்ற லத்தீன் ஒரு ட்ரீடைஸ் ஆய்வு கட்டுரையில் இதை வந்து பயன்படுத்துகிறாரு, இந்த டேர்மை, ஈஸ்தெட்டிக்கான்ற டேர்மை. சரி, இது வந்து ப்ரெசண்ட் யூசேஜில் ஈஸ்தெட்டிக்ஸ் அப்படின்ற வேர்டு க்ரீக் ஒரு டேர்மில், க்ரீக் ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம பார்க்கும்போது சென்ஸ் பர்செப்ஷன், பெர்டைனிங் டு சென்ஸ் பர்செப்ஷன் சொல்கிறாங்க. நம்ம சென்ஸ்னால் சைட், டேஸ்ட்டு, ஸ்மெல்லு, அந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகள் சார்ந்து இருக்கு இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெசன்ட் யூசேஜில் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இது சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஆல் த ஃபைன் ஆர்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் பியூட்டி இன் எனி ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஆல் த ஃபைன் ஆர்ட்ஸ்னுடைய ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாகவும் பார்க்கப்படுது. வித் நேச்சர் ஆஃப் பியூட்டி இன் எனி ஆப்ஜெக்ட்ஸ், நேச்சுரலாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நேச்சர் ஆஃப் பியூட்டினுடைய ஃபங்க்ஷன் என்ன, நேச்சர் ஆஃப் நாலேஜ் பற்றி பேசலை. இது ஆப்போசிட், சரிங்களா? இன்டலெக்சுவலிசம் பற்றி இங்கே பேசலை, அதுக்கு ஆப்போசிட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ முழுவதுமாக உணர்ச்சிகளையும் அழகுணர்ச்சிகள் அப்படின்னு பற்றி நம்ம பார்க்குறது தான் வந்து இந்த ஈஸ்தெட்டிசிசம் டேர்முடைய மிக இம்பார்ட்டண்ட் விஷயம் அப்படின்னு தெரியுது. இந்த வீடியோவில் நம்ம ஈஸ்தெட்டிசிசம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். பாம்கார்டன் தான் ஜெர்மன் ஃபிலாசபர் வந்து கொண்டு வந்திருக்காரு, 1750 இந்த டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். க்ரீக் ரெஃபரன்ஸில் வந்து இது என்ன சொல்கிறோம், சென்ஸ் பர்செப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது உணர்வுகள் சார்ந்த ஒரு புரிதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடின்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்ம அடுத்த வீடியோவில் ஈஸ்தெட்டிசிசம் மூமெண்ட் எப்படி இது ரன் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.